சென்னையில் இரண்டாவது நாளாக மாலை வேளையில் மழை பெய்து வருகிறது. நம்முடன் வானிலை ஆர்வலர் திரு பிரதீப் ஜான் இணைகிறார். வணக்கம் சார். இன்னும் எத்தனை நாளைக்கு நம்ம மழையை எதிர்பார்க்கலாம்? எப்படி இருக்கும் சென்னை மற்றும் தமிழ்நாட்டின் பிற பகுதிகள்? நம்ம கடந்த 2 நாள்ல பாத்தீங்கன்னா வட தமிழகத்துல வட தமிழகம், வெள்ளூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், நம்ம திருவள்ளூர் போன்ற இடத்துல மழை பெய்யுது நம்ம பார்த்தோம். இப்போ காலை நேரத்தில் நல்ல வெயில், 38 டிகிரி வரைக்கும் நல்ல ஒரு வெயில் இருக்கு. கடல் காற்று உள்ள வந்த பிறகு மேகங்கள் உருவாகி நம்ம வரதை நம்ம பார்க்கிறோம். ஸோ இது வந்து வருகின்ற நாட்களில் நம்ம தொடரும் எதிர்பார்க்கப்படுகிறது. வங்கக்கடல்ல ஒரு காத்தழுத்த பகுதி உருவாகுது. ஸோ எப்பெல்லாம் நாளைக்கிட்ட நாளானி 11ஆம் தேதி இல்லை 12ஆம் தேதியில உருவாக வாய்ப்பு இருக்கிறத பார்க்குறோம். ஸோ எப்பெல்லாம் ஒரு காற்றழுத்த பகுதி உருவாகிறதோ அதுக்கு முன்னாடி வரைக்குமே நமக்கு நல்ல மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அடுத்து 2-3 நாட்களுமே நமக்கு வந்து நல்ல இடிமிடன் நல்ல மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பார்க்குறோம். சென்னை மட்டும் இல்லாமல் நாளைக்கு வந்து இன்னும் வைட் ஸ்ப்ரெட். ஸோ எல்லா இடங்களிலும் தமிழகத்தில் நாளைக்கு எல்லா இடங்கள்லையுமே இடிமின்னலோட வட தமிழகமா இருக்கட்டும், டெல்டா பகுதியா இருக்கட்டும், கடலூர் எல்லா இடத்துலயுமே நல்ல மழை நாளைக்கு பதிவாக இருக்கிறத பாக்குறோம். அதே மாதிரி 12ஆம் தேதிக்கு அப்புறம் படிப்படியாக மேற்கு திசையில அங்க மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலையும் மற்றும் கேரளா, கர்நாடகால 12ஆம் தேதியில இருந்து மழை அங்க படிப்படியாக அதிகரிக்கும். நமக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மந்தமா இருக்கிற மாதிரி ஒரு மழை தொடரும். ஸோ இங்க வந்து நாளை 13ஆம் தேதி வரைக்கும் நமக்கு மழை தொடர்ந்து இருக்கிறதுக்கான பாக்குறோம். அதே நேரத்தில் 12ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் படிப்படியாக மழை அதிகரிக்கும். மலைப்பகுதிகளில் 13, 14 தேதிகளில் சில பகுதிகளுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருப்பதா தகவல் சொல்லியிருக்காங்க. அப்படியான சூழல் இருக்குமா? அதீத மழை 20 சென்டிமீட்டருக்கு மேல மழை எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பா நம்ம மே மாத இறுதியிலே நம்ம பார்த்தோம். ஸோ நிறைய இடங்கள்ல நமக்கு வந்து கடுமையான மழை வந்து 20 சென்டிமீட்டர்ல 30 சென்டிமீட்டரே நமக்கு பதிவானது. சில இடத்துல 40 சென்டிமீட்டர் மழை கூட நமக்கு அவலாஞ்சி போன்ற பகுதிகள் பார்சன் மலை, நீலகிரி பதிவானதை பார்த்தோம். ஸோ அதே மாதிரி எப்பெல்லாம் இந்த காற்றழுத்த பகுதி உருவாகி இந்த பக்கத்துல காற்றை ஈர்க்கும் போது வருகின்ற இந்த ஒரு ஆக்டிவ் ஸ்பெல். ஸோ எப்பயுமே ஒரு தென்மேற்கு பருவமழையில ஒரு 10 நாள் 7ல இருந்து 10 நாள் ஒரு ஆக்டிவ் ஸ்பெல் இருக்கும். அப்புறம் ஒரு பிரேக் இருக்கும். அப்புறம் திருப்பி ஒரு ஆக்டிவ் ஸ்பெல் இருக்கும். ஸோ இப்போ நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாவே மேற்கு தொடர்ச்சி மலையில ஒரு பிரேக் கிட்டத்தட்ட 31ஆம் தேதியில இப்போ வரைக்குமே நம்ம பிரேக் இருக்கிறத பார்த்தோம். ஸோ உள் மாவட்டங்களில் இங்க இடிமின்னலோட நம்ம மழை இருக்கிறத பார்த்தோம். ஸோ இப்போ அடுத்த காற்றழுத்த பகுதி இந்த பக்கம் உருவாகிறது. மேற்கு திசை காற்றோட வேகமும் அதிகரிக்க போகிறது. ஸோ அங்க மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி, கேரளா பகுதி, கர்நாடகா, காவேரி நீர்பிடிப்பு பகுதிகள் இங்க எல்லாமே வந்து மிக கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த ஆக்டிவ் ஸ்பேஸ்ல. அந்த நேரம் மழை பெய்யும் போது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம தமிழகத்திலோட லீவர்ட் சைடுன்னு சொல்லுவாங்க. நம்மள மாதிரி சென்னை போன்ற இடங்கள்லாம் நமக்கு வந்து 13ஆம் தேதி வரைக்குமே நமக்கு வந்து இந்த இடிமின்னலோட மழை தொடர்ந்து எதிர்பார்க்கப்படுகிறது. மழையின் அளவு சென்னையை பொறுத்தவரை எவ்வளவு இருக்குன்னு எதிர்பார்க்கலாம் சார்? 13 வரைக்கும். இப்ப நேற்றுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல பொதுவாகவே இந்த வெப்பசலன மழை வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான பெருமழை நமக்கு கொடுக்காது. பட் ஹை இன்டென்சிட்டி குறுகிய நேரத்துல இடிமின்னலோட அதிக காற்றுடன் நமக்கு வந்து 40ல இருந்து 50 மில்லிமீட்டர் அந்த மாதிரி நேற்றுக்கு ஒரு சில இடங்கள்ல சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா 50ல இருந்து 70 மில்லிமீட்டர் கூட மணலி பகுதியில, கடப்பாக்கம் பகுதியில எல்லாம் வட சென்னையில நேற்றுக்கு பதிவானதை பார்த்தோம். இன்று நிறைய இடத்துல நல்ல மழை, அம்பத்தூர் இங்கெல்லாம் நல்ல மழை பதிவாயிருக்கிறத பாக்குறோம். ஸோ இந்த மாதிரி பொதுவா இந்த மாதிரி தண்டர் ஸ்டார்ம்ஸ் பாத்தீங்கன்னா வைட் ஸ்ப்ரெட்டா ஒரு 10 மில்லிமீட்டர்ல இருந்து 50 மில்லிமீட்டர் வரைக்கும், ஏதாவது ஒரு சில இடங்கள்ல வந்து 60ல இருந்து 100 மில்லிமீட்டர் வரைக்கும் அந்த மாதிரி பதிவாகும். நாளைக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. நாளைக்கு வட தமிழகத்துல எல்லா பகுதிகளுமே இடிமின்னலோட, ஒரு சில இடங்கள் சொல்ல வேண்டாம், எல்லா இடங்களிலும் நிறைய இடங்கள்ல நாளைக்கு வந்து வட தமிழகத்துல டெல்டா பகுதியில வட உள் மாவட்டங்கள்ல நல்ல மழை பெய்யுறதுக்காக பாக்குறோம். நன்றி சார். இணைப்புல வந்து ஒரு விரிவான தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.